2000ல ஸ்டார்ட் பண்ணி கிட்டத்தட்ட 43,700 கிட்ட ப்ராஃபிட் வந்து பண்ணியிருப்போம். இந்த 43,700 ரூபாய்க்கான ஓவரால் ப்ராஃபிட் அண்ட் லாசஸ் வித் டெபாசிட். ஸோ நம்ம ப்ராஃபிட் பண்ணதுக்கான பேங்க் ஸ்டேட்மெண்ட் A to Z எல்லாமே இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோ கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க. கொஞ்சம் ஸ்கிப் பண்ணாலும் உங்களுக்கு புரியாமல் போக பாசிபிலிட்டிஸ் வந்து நிறையவே இருக்கு. பிசினஸ் மேனா இருந்தாலும் சரி, கூலிக்காரனா இருந்தாலும் சரி, பிச்சைக்காரனா இருந்தாலும் சரி, உழைக்கணும். Because money is always ultimate. Hi Taliva, I am Rio Trader. Hey Trader, welcome back my YouTube channel. ஓகே, ஸோ இந்த வீடியோவில் ஜஸ்ட் நான் என்ட்ரி போட்டதுக்கான ஸ்க்ரீன்ஷாட் அண்ட் வித்ட்ராவல் ஸ்க்ரீன்ஷாட் தான் நீங்கள் வந்து பார்க்க போகிறீங்க, சரிங்களா? அண்ட் இந்த வீடியோ லாஸ்ட் எண்டிங்கில் இந்த 43,000ல் நம்ம எவ்வளோ லாஸஸ் வந்து பண்ணியிருக்கோம், எவ்வளோ ப்ராஃபிட் வந்து எடுத்திருக்கோம்னு சொல்லிட்டு வீடியோ எண்டிங்கில் வந்து நான் சொல்கிறேன், ஓகேவா? ஸோ முக்கியமாக நம்மளுடைய பேங்க் ஸ்டேட்மெண்ட் வந்து பார்க்க போகிறோம். ஏன்னா கோடெக்ஸ் பற்றின தவறான புரிதல் வந்து நிறைய பேருக்கு வந்து இருக்குது. இதில் வந்து அமௌண்ட் போட்டால் வருமா வராதா, இல்லை இந்த ட்ரேடிங் அதாவது இந்த பைனரி ஆப்ஷன் ட்ரேடிங்கே சில பேர்லாம் ஸ்கேமுன்னு சொல்லிட்டு சுற்றிட்டு இருக்கானுங்க, லூசுக்கு மாட்டீங்க. ஸோ அந்த மாதிரி ஏன் தான் சொல்லிட்டு இருக்கானுங்கன்னு தெரியல, சரிங்களா? நாலேஜ் இல்லாதவனுங்களாம் அப்படி தான் வந்து சொல்லுவானுங்க, சரிங்களா? ஸோ அதை பற்றி நம்ம வந்து ஓரி வந்து பண்ணிக்க தேவையில்ல. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு ப்ராப்பரான சப்போர்ட், ப்ராப்பரான நாலேஜ் வந்து தேவைப்பட்டால் நீங்கள் வந்து நம்ம கிட்டத்தட்ட 45+ மெட்டீரியல் வந்து இருக்குது, ஓகேவா? ஸோ அது எல்லாமே பேசிக் டு அட்வான்ஸ் வரைக்குமே இருக்குது. இந்த பைனரி ஆப்ஷனுக்கான ஃபுல் மார்க்கெட்டுக்கான ப்ரைஸேஷன் நாலேஜ் தான் அந்த 45+ மெட்டீரியலில் வந்து இருக்குது, ஓகேவா? உங்களுக்கு யாருக்காச்சும் நம்மளுடைய கோர்சஸ் மேலே இன்ட்ரெஸ்ட்டாக இருந்துச்சுன்னா இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் என்னுடைய டெலகிராம் சேனல் இல்லை, பட் இருந்தாலுமே என்னுடைய காண்டாக்ட் நம்பர் வந்து கொடுத்துருக்கேன். டெலகிராம் சேனலில் போயிட்டு நீங்கள் எங்கே பார்க்கணுன்னா ஸ்க்ரீனில் தெரியக்கூடிய இந்த ரியோ ட்ரேடர், சரிங்களா? இந்த ப்ரொஃபைலில் யூசர் நேம் இருக்குது பார்த்தீங்களா? ஸோ அதை வந்து போட்டு வந்து பாருங்கள், ஓகேவா? ஸோ அதெல்லாம் நம்மளுடைய ரியோ ட்ரேடருக்கான அஃபிஷியல் இன்ஸ்டாகிராம் பேஜஸ் வந்து இருக்கும். அதில் வந்து நம்மளுடைய யூடியூப் சேனல் லிங்க், வாட்ஸ்அப் சேனல் லிங்க், டெலகிராம் சேனல் லிங்க், A to Z எல்லாமே அப்டேட் வந்து பண்ணியிருப்பேன். ஸோ நான் ஏன் இந்த மாதிரி வந்து அப்டேட் வந்து பண்ணியிருக்கேன்னா, ரீசெண்டாக நம்மளுடைய ஓல்டு ரியோ தமிழன் யூடியூப் சேனல் வந்து டெர்மினேட் வந்து பண்ணிட்டாங்க. அதுக்கான ரீசன் வந்து நம்மளுடைய ஓல்டு ரியோ தமிழன் யூடியூப் சேனலில் நிறைய ப்ரைஸேஷன் வீடியோஸ் வந்து அப்படியே அப்பட்டமாக அப்லோடு வந்து பண்ணியிருந்தேன். ஸோ அதனாலவே நம்மளுடைய சேனலுக்கு வந்து கம்யூனிட்டி கைட்லைன் ஸ்ட்ரைக் வந்து சேனல் வந்து மொத்தமாக வந்து டெர்மினேட் வந்து ஆகிடுச்சு, ஓகேவா? நான் போட்ட வீடியோஸ் எல்லாமே ப்ரைஸேஷன் வீடியோ, அது வந்து கோடெக்ஸுக்கு அந்த டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்லாம் இருக்குது பார்த்தீங்களா? ஸோ அதெல்லாம் வந்து வைலண்ட் வந்து பண்ணுற மாதிரி ஆகிடுச்சு, ஓகேவா? அதனால் அந்த சேனல் வந்து போயிடுச்சு. அதனால தான் நான் இப்போது இந்த மெத்தட் வந்து பண்ணியிருக்கேன், ஓகேவா? ஸோ என்னால் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் வந்து கொடுக்க முடியல, அது வந்து டெம்பரரியாக டிசபிள் வந்து பண்ணியிருக்காங்க. ஸோ அது வந்து அப்டேட் ஆனதும் அதுக்கப்புறம் நான் லிங்க் எல்லாமும் ஷேர் வந்து பண்ணிவிடுவேன். ஸோ உங்களுக்கு வந்து டெலகிராமில் ஜாயின் பண்ணணும், வாட்ஸ்அப் சேனலில் ஜாயின் பண்ணணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா இப்போ ஸ்க்ரீனில் வந்து ஷோ ஆகுது பார்த்தீங்களா? இந்த ரியோ ட்ரேடர் ப்ரொஃபைலை வந்து இன்ஸ்டாகிராமில் வந்து பாருங்கள், ஓகேவா? ஸோ அப்படி இல்லையா, என்னுடைய நம்பருக்கு வந்து நீங்கள் வாட்ஸ்அப் வந்து பண்ணுங்கள். வாட்ஸ்அப் SMS இல்லைனா வாட்ஸ்அப் கால் இல்லைனா டைரெக்டாக கூட நீங்கள் கால் வந்து பண்ணலாம், சரிங்களா? இப்போது நம்ம ட்ரேட் எடுத்ததும் ப்ளஸ் வித்ட்ராவல் கொடுத்த ஹிஸ்ட்ரி A to Z எல்லாமே வந்து பார்த்துட்டோம். இப்போது நான் எப்படி இந்த 43,000 வந்து ப்ராஃபிட் வந்து பண்ணிட்டு நம்மளுடைய அக்கௌண்ட்டே ஓப்பன் பண்ணி நான் வந்து காட்டுறேன், ஓகேவா? அதுக்கப்புறம் பேங்க் ஸ்டேட்மெண்ட்டை வந்து நம்ம வந்து பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், நான் வந்து 2 அக்கௌண்ட்டில் வந்து ட்ரை வந்து பண்ணியிருப்பேன், சரிங்களா? ஸோ இது வந்து நம்மளுடைய ஃபஸ்ட் அக்கௌண்ட்டில் தான் ஜஸ்ட் நான் வந்து ஒரு 2000ல் ஸ்டார்ட் வந்து பண்ணியிருப்பேன், சரிங்களா? 2000ல் ஸ்டார்ட் வந்து பண்ணி எஸ்டர்டே 10ஆம் தேதியோட நான் வந்து ட்ரேட் வந்து ப்ராஃபிட் எடுத்து முடிச்சுட்டு இங்கே பாருங்கள் வித்ட்ராவல் கொடுத்து முடிச்சுட்டு நான் வந்து அன்றைக்கான டேவை வந்து க்ளோஸ் வந்து பண்ணியிருப்பேன், சரிங்களா? நான் ஸ்டார்ட் பண்ணதை பாருங்கள். இங்கே இருக்குது பாருங்கள், சரிங்களா? ஜஸ்ட் ஒரு 2000ல் தான் நான் வந்து ஸ்டார்ட் வந்து பண்ணேன், ஓகேவா? இந்த 2000ல் ஸ்டார்ட் வந்து பண்ணி தான் அதுக்கப்புறம் கிட்டத்தட்ட ஓவரால் வந்து 43,000 வந்து ரீச் வந்து ஆனது, சரிங்களா? இந்த 2000ல் ஓவரால் ப்ராஃபிட் அண்ட் லாஸஸ் வந்து இங்கே இருக்குது, ஓகேவா? அண்ட் செகண்ட் அக்கௌண்ட்லேயுமே நம்ம வந்து ட்ரேட் வந்து பண்ணியிருப்போம், அதையுமே பார்த்துடலாம், சரிங்களா? அது வந்து டெம்பரவரி அக்கௌண்ட்டு தான். ஏன்னா மார்க்கெட் அனலைஸ் வந்து பண்ணுறதுக்கு சின்ன அமௌண்ட்டு போட்டு நம்ம வந்து மார்க்கெட்டில் எந்தெந்த மெத்தட் வந்து ப்ரைஸேஷன் ப்ராப்பராக நமக்கு வந்து ஒர்க் ஆகுது A to Z எல்லாமே நம்ம வந்து பார்த்துக்கிற மாதிரி நான் வந்து இந்த செகண்ட் அக்கௌண்ட் வந்து யூஸ் வந்து பண்ணியிருப்பேன். இதுலேயுமே லாஸ்ட்டாக நான் வந்து ப்ராஃபிட்டோட தான் நிறுத்தியிருப்பேன், ஓகேங்களா? இதுதான் நம்மளுடைய செகண்ட் அக்கௌண்ட்டு. இதுலேயுமே அந்த அளவுக்குலாம் லாஸஸ் எல்லாம் எதுவும் வந்து பண்ணியிருக்க மாட்டேன், ஓகேவா? இதில் வந்து பார்த்திங்கன்னா ஓவரால்
ப்ராஃபிட் அண்ட் லாஸஸ் வந்து அந்த அளவுக்கு இதில் எதுவும் பண்ணியிருக்க மாட்டேன் ஓகேவா. ஏன்னா ஸோ இங்கே வந்து ஜஸ்ட் ஒரு 1800 போட்டு அதுக்கப்புறம் கிட்டத்தட்ட 4500 வந்து ப்ராஃபிட் எடுத்திருப்பேன். அண்ட் அதுக்கப்புறம் லாஸ்ட்டாக வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒரு 2000 டெபாசிட் பண்ணி ஒரு 8500 கிட்ட ரீச் வந்து பண்ணியிருப்போம் சரிங்களா. அதுக்கப்புறம் ட்ரேட் வந்து பண்ணல. கடைசியாக வந்து பார்த்திங்கன்னா ஸோ நான் வந்து 8ஆம் தேதியோட நிறுத்திட்டேன் ஓகேவா. சில அமௌண்ட் வந்து பார்த்திங்கனாக்கா கொஞ்சம் கால்குலேஷன் வந்து இடிக்கிற மாதிரி இருக்கும் ஓகேவா. முடிஞ்சால் இது வந்து ஒரு ஸ்க்ரீன் கேப்சர் வந்து பிடிச்சி வச்சுக்கோங்க ஓகேவா. அதுக்கப்புறம் ஓவரால் ப்ராஃபிட் அண்ட் லாஸஸ் வந்து எவ்வளோ நமக்கு கிடச்சிதுன்னா ஸோ கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கனாக்கா 43,000ல் நான் கால்குலேஷன் பண்ண வரைக்குமே ஓகேவா. ஸோ நான் கால்குலேஷன் பண்ண வரைக்குமே இந்த 43,000ல் ஸோ கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கனாக்கா நமக்கு 19,000 கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னாக்கா ஸோ 900 கிட்ட பார்த்தீங்கன்னாக்கா ப்ராஃபிட் வந்து கிடச்சிது ஓகேவா. அப்ராக்ஸாக நமக்கு வந்து ஒரு 20,000 ப்ராஃபிட் வந்து கிடச்சிது ஓகேவா. அந்த ₹100 லிங்க் வந்து பண்ணி ஓகேவா. ஸோ இவ்வளோ தான் நமக்கு வந்து ஓவரால் ப்ராஃபிட் அண்ட் லாஸஸ் வந்து கொடுத்ததே ஓகேவா. ஸோ நான் போய் சொல்கிறேன்னா கூட ஸோ நான் என்னோடய ஹிஸ்ட்ரி எல்லாமே உங்களுக்கு ஷோ வந்து பண்ணிட்டேன். ஜஸ்ட் ஒரு ஸ்க்ரீன் கேப்சரை பிடிச்சி வச்சு ஸோ நான் எவ்வளோ டெபாசிட் வந்து பண்ணியிருக்கேன், எவ்வளோ லாஸஸ் வந்து பண்ணியிருக்கேன்னு சொல்லிட்டு ஓவரால் வந்து கால்குலேஷன் பண்ணி பாருங்கள். ஸோ கிட்டத்தட்ட ஒரு 9,000 அபோவ் தான் நமக்கு வந்து ப்ராஃபிட் வந்து கிடச்சிருக்கும் சரிங்களா. ஸோ இதுதான். ஸோ நிறைய ட்ரேடர்லாம் வந்து பார்த்திங்கனாக்கா இந்த மாதிரி யாருமே வந்து ஷோ வந்து பண்ண மாட்டாங்க ஓகேவா. பிகாஸ் வந்து வின்னிங் ஆனதை மட்டும் ஷோ வந்து பண்ணுவாங்க. லாஸஸ் ஆனது வந்து பார்த்திங்கனாக்கா யாரும் வந்து ஷோ வந்து பண்ண. அதுக்கப்புறம் முக்கியமான ஒரு விஷயம், இந்த அமௌண்ட் வந்து நம்மளுடைய பேங்க்குக்கு வந்து வருதா இல்லையான்னு சொல்லிட்டு யாருமே வந்து பார்த்திங்கனாக்கா ஷோ வந்து பண்ண மாட்டாங்க ஓகேவா. ஸோ இப்போது ஓகே நம்ம வந்து பேங்க் ஸ்டேட்மெண்ட்டு ரெக்வஸ்ட் வந்து கொடுத்துருந்தோம் சரிங்களா. அதுவுமே இப்போ வந்து விசிட் பண்ணி பார்த்துடலாம் சரிங்களா. நம்மளுடைய மெயில் ஐடிக்கு வந்து வந்திருக்கும் சரிங்களா. ஸோ இப்போ அந்த பேங்க் அக்கௌண்ட்டுமே விசிட் பண்ணி பார்த்துடலாம் ஓகேவா. ஸோ இங்கே நமக்கு பேங்க் ஸ்டேட்மெண்ட் வந்து கொடுத்துட்டாங்க ஓகேவா. ஸோ நான் வந்து 6ஆம் தேதியில் வந்து ஸ்டார்ட் வந்து பண்ணியிருப்பேன் சரிங்களா. ஸோ 6ஆம் தேதி டு ஸோ இப்போ கரண்ட்டாக 11ஆம் தேதி. ஸோ லாஸ்ட் பேமெண்ட் வந்து இன்றைக்கி தான் வந்து அப்டேட் வந்து ஆச்சு சரிங்களா. ஸோ அதனால தான் ஸோ 11ஆம் தேதி வரைக்கும் ரிக்வெஸ்ட் வந்து கொடுத்துருந்தேன். ஸோ ரிக்வெஸ்ட் கொடுத்ததில் ஸோ ஓவரால் ப்ராஃபிட் அண்ட் லாஸஸ் வந்து எல்லாமும் இந்த ஸ்டேட்மெண்ட்டில் வந்து தெரிஞ்சிடும் சரிங்களா. பேங்க் ஸ்டேட்மெண்ட்டை ஓப்பன் பண்ணி ஸோ இப்போது ஓப்பன் வந்து பண்ணிக்கலாம் பாஸ்வேர்டு கொடுத்து. ஸோ இதில் வந்து எல்லா பேமெண்ட்டுமே நமக்கு கிளியராக வந்து வந்திருக்கும் சரிங்களா. ஸோ அது எல்லாமே இப்போ வந்து நான் வந்து ஷோ வந்து பண்ணுறேன் ஓகேவா. ஸோ இந்த பாஸ்வேர்டு வந்து ஸோ நம்மளுடைய மொபைல் நம்பர் தான் ஓகேவா. ஸோ ஓகே என்டர் கொடுத்தாச்சு. இப்போது நம்மளுடைய ஃபஸ்ட்டு விட்ராவல் வந்து 5,000 ஓகேவா. ஸோ அந்த 5,000 வந்து இங்கே வந்து அந்த கிரெடிட்டடில் வந்து உக்காந்துருக்கு பாருங்கள் சரிங்களா. ஸோ இங்கே வந்து விழுந்திருக்கா. ஸோ இது வந்து ஃபஸ்ட்டு ப்ராஃபிட். அண்ட் செகண்ட் ப்ராஃபிட் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 4,000 அபவ் 500 அபவ் வந்து எடுத்திருப்போம் சரிங்களா. ஸோ அது எங்கே கிரெடிட் ஆகிருக்குன்னா ஸோ இங்கே வந்து கிரெடிட் ஆகிருக்கு பாருங்கள் சரிங்களா. ஸோ இங்கே வந்து கிரெடிட் ஆகிருக்கு பாருங்கள். அதுக்கப்புறம் ஸோ நம்மளுடைய தேர்டு விட்ராவல் வந்து கிட்டத்தட்ட பார்த்திங்கனாக்கா 8,400 கிட்ட ரீச் வந்து பண்ணியிருப்போம் சரிங்களா. ஸோ இது வந்து இன்னொரு பேமெண்ட்டுக்கான பே அவுட் இது ஓகேங்களா. அதுக்கப்புறம் இதுவுமே நம்ம வந்து வித்ட்ராவல் கொடுத்தது தான் ஓகேவா. ஸோ லாஸஸ் வந்து ரெக்கவரி வந்து பண்ணியிருப்போம். இது வந்து வீடியோவில் மென்ஷன் வந்து பண்ணியிருக்க மாட்டேன். பட் இதுவுமே நமக்கு வந்து கிரெடிட் ஆன ஒரு அமௌண்ட்டு தான் ஓகேவா. அண்ட் அதுக்கப்புறம் வந்து ஒரு 7,700 கிட்ட பார்த்தீங்கன்னாக்கா ப்ராஃபிட் வந்து எடுத்துருப்போம். அதுக்கான ஸோ பே அவுட்டு தான் இது ஓகேவா. ஸோ அதுக்கப்புறம் வேறு ஸோ இங்கே வந்து பார்த்திங்கனாக்கா நம்ம ஒரு 8,000 அபவ் வந்து ப்ராஃபிட் வந்து எடுத்திருப்போம். ஸோ ஓகேவா. ஸோ அதுக்கான பே அவுட்டு தான் இது. அண்ட் லாஸ்ட்டாக வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒரு 10,000 கிட்ட ஓகேவா. அதாவது 5,000 டெபாசிட் பண்ணி எக்ஸ்ட்ரா ஒரு 5,000 கிட்ட ரீச் வந்து பண்ணியிருப்போம் சரிங்களா. அதுக்கான ஸோ பே அவுட்டு தான் இது ஓகேவா. ஸோ இவ்வளோ தான் ஃப்ரெண்ட்ஸ் நம்மளுடைய பேங்க் ஸ்டேட்மெண்ட்டும் எல்லாம் A to Z எல்லாமே வந்து பார்த்தாச்சு ஓகேவா. ஸோ இவ்வளோ தான் நம்ம வந்து 43,000ல் நமக்கு கிடைச்ச ப்ராஃபிட் வந்து அப்ராக்ஸாக நமக்கு ஒரு 20K வந்து ப்ராஃபிட் வந்து கிடச்சிருக்கு ஜஸ்ட் ஒரு 5 டேஸில் ஓகேவா. ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இதோட ஸோ நம்மளுடைய ஸ்பீச்சை வந்து முடிச்சுக்கலாம். உங்களுக்கு யாருக்காச்சும் நம்மளுடைய நாலேஜ் மேலே ட்ரேடிங் நாலேஜ் மேலே இன்ட்ரெஸ்ட்டாக இருந்துச்சுனாக்கா நமக்கு டிஎம் பண்ணி உங்களுக்கு தேவையான நாலேஜ் வந்து இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணி ஸோ உங்களுக்கான ப்ராஃபிட் வந்து எடுத்துக்கோங்க ஓகேவா. ப்ராப்பரான சப்போர்ட் ப்ளஸ் ப்ராப்பரான ப்ரைசேஷன் நாலேஜ் வந்து நம்மக்கிட்ட இருக்குது. முடிஞ்சால் நம்மளுடைய கோர்சஸில் ஜாயின் பண்ணி நீங்கள் தாராளமாக உங்களுக்கான நாலேஜ் வந்து லேர்ன் வந்து பண்ணிக்கலாம். மீண்டும் ஒரு அசத்தலான வீடியோவில் சந்திப்போம். டாடா பபாய் லவ் யூ ஆல்.